வணக்கம் நேயர்களே, இது கேப்டன் டிவியின் அரசியல் அரங்கம். சமூக மற்றும் அரசியல் நிகழ்ச்சிகளை அலசக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் சிபி ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான திரு சிபி ராதாகிருஷ்ணன் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நம்முடைய கருத்துக்களையும் அவரோட கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நீங்க 2 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறீர்கள். கோவையிலிருந்து 2 முறை இருந்திருக்கீங்க. இந்த 2 முறையிலும் நீங்கள் என்னெல்லாம் சாதனை செய்திருக்கிறீர்கள்? அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன சேவை செய்திருக்கிறீர்கள்? நான் 2 முறையும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது வாழும் மகாத்மாவாக இந்த தேசத்தை திறம்பட வழிநடத்திய வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தார்கள். அவரோடு இருந்த நெருக்கத்தின் காரணமாக ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் சாதிக்க முடியாத பல சாதனைகளை செய்வதற்கு அது வாய்ப்பாக அமைந்தது. நாடு முழுவதும் பல கிளஸ்டர்கள் என்று சொல்லப்படுகின்ற தொழில் ரீதியாக அதை எப்படி உயிர்ப்பது என்பதை அந்த தொழில் சார்ந்த இடங்களில் எவ்வாறு சிறப்பாக செய்வது என்பதற்கு கிளஸ்டர் என்கின்ற அமைப்பை முதலாக வாஜ்பாய் அவர்கள் உருவாக்கினார்கள். அதை உருவாக்கி தமிழகத்துக்கு 2 கிளஸ்டர்களை தந்தார்கள். அந்த 2 கிளஸ்டர்களையுமே நான் திருப்பூர், கோயம்புத்தூருக்கு, அதாவது கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு மட்டுமே பெற்றுத்தர முடிந்தது. 6 புதிய ரயில்களை 6 ஆண்டுகளில் விட முடிந்தது. 6 ஆண்டுகளில் 6 புதிய ரயில்கள் 1947 இருந்து 1998 வரை 3 ரயில்கள் தான் கோவையில் இருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. ஆனால் நான் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய அந்த 6 ஆண்டு காலத்தில் 6 புதிய ரயில்கள் கோவையிலே இருந்து புறப்பட்டு பல பகுதிகளுக்கும் சென்றது. சென்னைக்கு அடுத்தபடியாக எலக்ட்ரிக் ட்ரெயின் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது கோவையிலே தான். அது மட்டுமல்ல, திருப்பூரில் நேதாஜி டெக்ஸ்டைல் பார்க் என்று சொல்லப்படுகின்ற முற்றிலும் நவீனமயமான தொழில்பேட்டையை உருவாக்கினோம். இதுபோல அது மட்டுமல்ல, கோயம்புத்தூரில் அன்றைக்கு ஒரே ஒரு தேசிய நெடுஞ்சாலை தான் இருந்தது. NH 47 என்று சொல்லப்படுகின்ற அவனாசி நெடுஞ்சாலை மட்டுமே தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தது. 6 ஆண்டு காலத்தில் திருச்சி சாலை, சத்தியமங்கலம் சாலை, மேட்டுப்பாளையம் சாலை, பொள்ளாச்சி சாலை, இப்படி கோயம்புத்தூரை பிற நகரங்களோடு இணைக்கின்ற அத்தனை பிரதான சாலைகளும் தேசிய நெடுஞ்சாலைகளாக மாற்றப்பட்டது. ராஜீவ்காந்தி குடிநீர் திட்டத்தின் கீழ் 400 கோடி ரூபாயை கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு பெற்றுத் தந்தோம். பாதுகாக்கப்பட்ட குடிநீர் எல்லா கிராமங்களுக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக திட்டத்தை மிக எளிதாக்கி மக்களுக்கு அது சென்றடைகின்ற விதமாக மாற்றி காட்டியவர் வாஜ்பாய். ஆனால் பெயரை மாற்றவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற புதிய மத்திய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பிற்கு 4 மணி நேரத்தில் 4 வழிச்சாலை என்கின்ற தங்க நாட்கர சாலை திட்டத்தை தந்த வாஜ்பாய் அவர்களுடைய படத்தை அகற்றுவதிலே தான் அக்கறை காட்டினார்கள். இதுதான் வாஜ்பாய்க்கும் இன்றைய அரசாங்கத்திற்கும் இருக்கின்ற மிகப்பெரிய வித்தியாசம். ராஜீவ்காந்தி குடிநீர் திட்டம் தான் அது. பெயரை மாற்றவில்லை. மாறாக மக்களுடைய பங்களிப்பை 25% 10% குறைத்தார்கள். தண்ணி ஒரு இடத்துல இருந்து எடுக்கின்ற நிலையிலே இருந்து ஒரு கிராமத்திற்கு தண்ணீர் வீடு வீடாக அதை விநியோகிக்கின்ற வரை ஒரே மதிப்பீடு, ஒரே திட்டம். அதற்கு முன்பாக எப்படி இருந்தது என்று சொன்னால், போர் போடுவதற்கு ஒரு மதிப்பீடு, அதில் மோட்டார் வைப்பதற்கு ஒரு மதிப்பீடு, மேல்நிலை தொட்டி கட்டுவதற்கு ஒரு மதிப்பீடு, அந்த மேல்நிலை தொட்டியிலிருந்து நீரை கிராமத்திற்குள்ளாக எடுத்துச் செல்வதற்கு ஒரு மதிப்பீடு, 5-6 மதிப்பீடுகள் என்பது திட்டத்தினுடைய பயன் எளிதாக மக்களை சென்றடைவதற்கு உதவாது என்பதை உணர்ந்து கொண்ட வாஜ்பாய் அவர்கள் திட்டத்தை எளிதாக்கி ஒரே மதிப்பீட்டில் கிணற்றிலே இருந்து நீர் எடுப்பதாக இருந்தாலும், ஆற்றிலே இருந்து நீர் எடுப்பதாக இருந்தாலும், அதை சுத்தம் செய்வதாக இருந்தாலும், அதை மேல்நிலை தொட்டிகளிலே ஏற்றி கிராமத்து வீடுகளுக்கு விநியோகிப்பதாக இருந்தாலும், திட்டத்தினுடைய நோக்கம் கிராமத்து மக்களுக்கு தண்ணீர் தர வேண்டும். எதற்கு இத்தனை அரசு குறுக்கீடுகள் என்று திட்டத்தை எளிதாக்கினார்கள். அது மக்களுக்கு எளிதாக முழுமையாக பயன்படுகிறவாய் மாற்றி அமைத்தார்கள். அதே நேரத்தில் பெயரை மாற்றவில்லை. அந்த திட்டத்தின் கீழ் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில மாவட்டங்கள் மட்டும்தான் இந்தியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதில் கோயம்புத்தூர் மாவட்டத்தை இணைத்து 400 கோடி ரூபாயை பெற்றுத் தந்தோம். இப்படி இதெல்லாம் எப்படி சாத்தியமாகியது என்று சொன்னால், மக்கள் நலன் என்று எடுத்து சென்று வாஜ்பாய் அவரிடத்தில் எதையெல்லாம் வைத்தோமோ அத்தனைக்கும் உடனடியாக அங்கீகாரத்தை பெற்றுத்தந்து
அதற்கு அனுமதி அளித்து அந்த திட்டத்தினுடைய பயன்பாடுகள் மக்களை வந்தடைகின்ற விதமாக மாற்றி தந்தார்கள். இப்பொழுது இந்த அரசாங்கம், மாநில அரசாங்கம் சரி, மத்திய அரசாங்கம் சரி, ஊழலே புறையோடி போயிருக்கு என்று சொல்லலாம். இப்போ மத்திய அரசாங்கம் 2G ஸ்பெக்ட்ரம் மாநில அரசுடன் உதவியுடன் செய்திருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த ஊழல் எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள்? ஊழல் என்பது மக்களை மட்டும்தான் பாதிக்கும். இதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஊழல் செய்கின்றவர்கள் யாரோ பணத்தை எடுத்து செல்வதில்லை. ஊழல் செய்கின்றவர்கள் மக்கள் செலுத்துகின்ற வரி பணத்தை, அரசாங்கத்திற்கு வரவேண்டிய வருமானத்தை தடுத்து அந்த அரசினுடைய வருமானத்தை தன்னுடைய வருமானமாக மாற்றிக்கொள்வது, இதுதான் ஊழல். இந்த ஊழல் என்பது மக்களைத்தான் பாதிக்கும். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதைத்தானே பாதிக்கும். ஆனால் இப்போது எப்படின்னா மக்கள் என்ன பண்ணீங்கன்னா, தேர்தல் நேரத்தில் ஒரு 1000 2000 கொடுத்து விட்டால் அது ஒரு சிறு அல்ப சந்தோஷத்தில் நடத்தி விடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் என்ன சொல்றாங்க, ஊழல்னா அவங்க தானே செஞ்சாங்க, நம்மள பாதிக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊழல் காரணமாக விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது என்று பரவலாக பலர் சொல்கிறார்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஊழல் பணத்தை எங்கே முதலீடு செய்வது? ஊழல் பணத்தை எங்கே முதலீடு செய்வது என்று சொன்னால், எங்கே கணக்கில் காட்டாமல் வியாபாரம் செய்ய முடியுமோ அங்கே முதலீடு செய்யலாம். அப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் முதலிலாக வருவது இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான். அதனால்தான் இன்றைக்கு சாதாரண நடுத்தர மக்கள், அதற்கு கீழாக இருக்கின்றவர்கள், ஒரு வீடு என்பது ஒரு கனவு திட்டமாக இருக்கிறதே தவிர, ஒரு சென்னையிலேயோ ஒரு கோயம்புத்தூர்லேயோ ஒரு மதுரையிலேயோ அல்லது ஒரு திருச்சியிலேயோ இன்றைக்கு சாதாரண நடுத்தர மக்கள் ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்டுவது என்பது இனிமேல் இயலாத காரியம் என்கின்ற அளவிற்கு விலைவாசி உயர்ந்திருக்கிறது. நிலங்களின் விலை உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஊழல் பணம் தான். அது மட்டுமல்ல, பதுக்கல் எங்கே நடைபெறுகிறது? பதுக்கல் எங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால் ஊழல் பணத்தை வேறு எங்கு கொண்டு போய் செலுத்துவது? ஆகவே எது கிடைக்கவில்லையோ அந்த பொருளை வாங்கி பதுக்குவதன் மூலமாக மேலும் எளிதான லாபத்தை பெற முடியும். அதுக்கு கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் வராது என்கின்ற நிலையிலே தான் அந்த ஊழல் பணம் பதுக்கலுக்கு பயன்படுத்துகிறது. எங்கே பதுக்கல் அதிகரிக்கிறதோ அங்கே விலைவாசி உயர்வு என்பதை தவிர்க்க இயலாது. வெங்காயம் ஒரு 20-30 நாட்களுக்கு முன்பாக தாறுமாறான விலைக்கு விட்டது. இன்றைக்கு மிக குறைந்த விலைக்கு வந்துவிட்டது. இது எப்படி சாத்தியமாக இருக்கிறது? பதுக்கல் வெளிவந்து விட்டது என்று சொன்னால் அது தானாக விலை குறைந்துவிடும். வெங்காயம் என்பதை ஒரு மாதத்திற்கு மேலாக பதுக்க முடியாது என்கின்ற காரணத்தால் அதனுடைய விலைவாசி குறைந்திருக்கிறது. இதே போல எந்தெந்த பொருள்களை எல்லாம் பதுக்க முடியுமோ, நீண்ட காலத்திற்கு பதுக்க முடியுமோ, அந்த பொருள்களை எல்லாம் வாங்கி குவிக்கின்ற மனோநிலை யாருக்கு வருகிறது என்று சொன்னால், யார் எளிதான பணத்தை வைத்திருக்கிறார்களோ, யார் பணத்தை தன்னிடத்திலே வைத்துக் கொள்ள முடியாது, ஏனென்று சொன்னால் அது கணக்கிலே காட்டப்படாத பணம் என்கின்ற காரணத்தால் தங்களிடத்திலே வைத்துக் கொள்ள முடியாதவர்கள் ஏதாவது ஒரு பொருளாக வாங்கி எங்கேயாவது ஒரு இடத்திலே அதை அடுக்கி வைத்து விடுகிறார். ஊழல் பணம் என்பது நல்லவர்களை மிக கடுமையாக பாதிக்கும். நேர்மையாக உழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அது சிதைத்துவிடும். ஊழல் பணம் என்பது நல்லவர்களை சமுதாயத்திலிருந்து தனிமைப்படுத்தவும், தீயவர்களுடைய ஆதிக்கம் அந்த சமுதாயத்தில் மேலோங்கவும் தான் பயன்படும். அதனால்தான் ஊழலுக்கு எதிராக நாம் அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் சொல்லியது போல பணம் கொடுத்தால் வாக்கை பெற்றுவிடலாம் என்பது இந்த மண்ணிற்கு மிக மிக புதிதாக வந்த திருமங்கலம் ஃபார்முலா ஒன்று கொண்டு வந்தார்கள் இல்லையா? அது சாதாரணமாக தெரிந்து தெரியாமல் நடந்து கொண்டிருந்தது. திருமங்கலத்திலே இருந்து ரொம்ப பிரசித்தி பெற்றுவிட்டது என்பது யதார்த்தமான உண்மை. ஆனால் மக்களை தொடர்ந்து விலை கொடுத்து வாங்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. நிச்சயமாக மக்களும் உணர்ந்துதான் இருக்கின்றார்கள். சில நேரங்களில் இயலாமை மனிதனை அப்படிப்பட்ட தீய சக்திகளை ஆதரிக்க வைத்து விடுகிறது. இதற்கு மக்களை நொந்து கொள்வதில் பயனில்லை. மாறாக தலைவர்கள், தவறு செய்கின்ற தலைவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அது திருத்திக் கொள்கின்ற காலம் விரைவில் வரும். எதற்குமே ஒரு சிகரம் உண்டு. நல்லதற்கே சிகரம் உண்டு என்று சொன்னால் கெட்டதற்கு கூட அந்த சிகரம் உண்டு. தொடர்ந்து கெடுதலே நடந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் அதை தாங்கிக் கொள்கின்ற மனநிலை யாருக்கும் இருக்காது. மக்களுக்கும் நிச்சயமாக இருக்க முடியாது. ஒரு சமுதாயத்துக்கும் இருக்க முடியாது. அதிலும் குறிப்பாக இந்திய சமுதாயம் நல்லதற்காகவே வாழ்ந்த ஒரு சமுதாயம். எந்த ஒரு நாட்டு மக்களுக்கும் தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்காத ஒரு சமுதாயம்.
நீங்கள் இந்தியாவின் மீது பல பேர் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். இந்தியர்கள் ஏதாவது நாடுகளின் மீது படையெடுத்து சென்று தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டி இருக்கின்றார்களா என்றால் வரலாற்றிலே இல்லை. படையெடுத்து சென்று ராஜேந்திர சோழன் வெற்றி பெற்றிருக்கின்றான். ஆனால் அந்த மக்களை தன்னுடைய அடிமைகளாக அவன் நடத்தியதில்லை. அதையெல்லாம் நாம் வைத்து பார்க்கிற பொழுது இது ஒரு நல்ல மரபு சார்ந்த பூமிதான் நம்முடைய பாரத தாயகம். அதில் சில வேளைகளில் இது போன்ற நீங்கள் விரும்பத்தகாத செயல்கள் அரங்கத்திலே வெற்றி பெற்று விடுகிறது. ஆனால் அதற்கு தொடர் வெற்றி கிடைக்கும் என்று நான் நிச்சயமாக நம்பவில்லை. இப்போ இன்னொரு விஷயம் வந்து பிஜேபி வந்து தன் கையில் எடுத்துக்கூடிய திட்டம் என்னன்னா, அந்த சுவிஸ் வங்கியில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வருவோம் என்ற இதை கொண்டு வந்திருக்கிறார். டாஸ்க் போர்ஸ் என்று குருமூர்த்தி தலைமையில் ஒரு ஃபோர்ஸ் அமைத்து அதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் சோனியா காந்தியின் பேர் அந்த இதில் பட்டியலில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அத்வானி அவர்கள் அடுத்த நாளே அந்த சோனியா அதை மறுத்த போது அடுத்த நாள் அத்வானி மன்னிப்பு கடிதம் கேட்டிருக்கிறார். இது மாதிரி நான் வந்து சோனியா உங்கள் பேரை சேர்த்தது வந்து தவறு, என்னை மன்னித்துக் கொள்ளுங்க என்று சொல்லியிருக்கிறார். மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு இது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறதா? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், சோனியா காந்தி அம்மையாருடைய பெயர் இருந்ததாக நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து கிடைத்த தகவலினுடைய அடிப்படையில் அத்வானிஜி அவர்கள் கடிதம் எழுதினார்கள். சோனியா அம்மையார் அவர்கள் அதை கடுமையாக மறுத்தபோது அத்வானிஜி அவர்கள் எவ்வளவு பெரிய மனதுடன் தன்னுடைய மன்னிப்பை கேட்டிருக்கிறார்கள் என்றுதான் நீங்க பார்க்க வேண்டும். நடக்காத ஒன்றை நடந்ததாக கிடைத்த தகவலின் பேரில் சொல்லிவிட்டதாக வைத்துக் கொள்வோம். கணக்கு இருக்கிறதா இல்லையா என்பது நிச்சயமாக வெகு நாளைக்கு மறைக்க முடியாது. கணக்கு இருக்கிறது, இல்லை, அதை விட்டு விடுவோம். கணக்கு இருப்பதாக கருதி ஒரு கடிதம் எழுதிவிட்டார்கள். சோனியா அம்மையார் அவர்கள் அதை வன்மையாக மறுத்து, அது போன்ற ஒரு கணக்கு எங்களுக்கோ என்னுடைய உறவினர்களுக்கோ இல்லை என்கிற பொழுது உடனடியாக பெரிய மனதுடன் தான் கூறிய குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்று நாட்டிலே இருக்கின்ற இன்னொரு பொறுப்பான தலைவர் சொல்லுகிற பொழுது உடனடியாக மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு மிகப்பெரிய மாண்பு. அதைத்தான் அத்வானி அவர்கள் செயல்பாடு ஒரு குற்றம் இருக்குன்னு சொல்லலாமா? நம்ம அவர் டாஸ்க் போர்ஸ் அமைத்திருக்கிறார். அப்படி சொல்ல இயலாது. ஒரு டாஸ்க் போர்ஸ் என்பது ஒரு மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. இது ஒரு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டதல்ல. அது தனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே செய்கின்ற பொழுது ஒரு தனி நபர்களுடைய முயற்சி என்பது ஆதாரபூர்வமான ஆழமான விசாரணையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. அதில் சில தவறுகள் ஏற்படக்கூடும். ஆனாலும் அந்த டாஸ்க் போர்ஸ் ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் மிகச் சரியானது. வெளிநாடுகளில் இருக்கின்ற கருப்பு பணம் நம் மக்களின் அரசாங்கத்தை ஏமாற்றிய கருப்பு பணம். அந்த கருப்பு பணத்தில் 2 வகை உண்டு. ஒன்று வந்து சட்டத்திற்கு புறம்பாக சம்பாதிக்கப்பட்ட கருப்பு பணம், அது மிக மிக அபாயகரமானது. இன்னொன்று சட்டத்திற்கு உட்பட்டு சம்பாதிக்கப்பட்ட பணம், ஆனால் வரி கட்டப்படாத பணம், அது தீமையானது. தீமைக்கும் அபாயகரத்துக்கும் இடையிலே வேறுபாடு உண்டு. ஆனால் அந்த 2 வகையாக சம்பாதிக்கப்பட்ட பணங்களும் இந்தியாவிற்கு திருப்பி கொண்டு வரப்பட வேண்டும். அதன் மூலமாக நதிகள் இணைக்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் வளம் பெருக வேண்டும், தொழில் வளம் பெருக வேண்டும், விவசாய வளம் பெருக வேண்டும், எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும், எல்லோரும் தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கு அது பயன்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். இது நம்முடைய அரசாங்கத்திற்கு சொந்தமான பணமாகத்தான் நான் கருதுகிறேன். எந்த தனிப்பட்ட நபருக்கும் சொந்தமான பணம் அல்ல, ஒரு தனிப்பட்ட அரசியல் இயக்கத்திற்கு சொந்தமான பணம் அல்ல. அதனால்தான் இன்றைக்கு மன்மோகன் சிங் அவர்களை கூட நாங்கள் கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு பதிலை சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இதற்கு காரணம் இந்த டாஸ்க் போர்ஸும் அதே போல பிஜேபி கடந்த தேர்தலிலே தோல்வி அடைந்திருந்தாலும் கூட அவர்கள் மக்கள் முன் வைத்த வாதம் இன்றைக்கு காங்கிரசுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த நாடு கடத்தப்பட்ட பணத்தை திரும்பி கொண்டு வருவதற்கான முயற்சிகளிலே இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு காங்கிரஸ் கூட ஆளாகி இருக்கிறது.